ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். கரண்ட்லி 2 சீரியல்ஸ் பேக் டு பேக் ஆக்ட்ரஸ் திவ்யா கணேஷ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் டிவியில் மகாநதி சீரியலில் கங்காவாகவும் பாகியலட்சுமி சீரியலில் ஜெனியாகவும் சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கியூவியஸ் செஷனில் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சில போல்டான கொஸ்டின்மே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருந்தது. அது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணது. ஆமாம், அதோட இன்னும் ரிமைனிங் போர்ஷன்ஸ் வந்து 3rd பார்ட்டில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணது. ஆமாம், இந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து கமல் சார் கூட தான் இருந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு பெரிய டீம் கூட ஒர்க் பண்ணது வந்து நல்லா இருந்தது. அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுதான் எனக்கும் தெரியல எப்படி என்னால் முடியுதுன்னு. சம்டைம்ஸ் டயர்டாக இருக்கும், பட் சம்டைம்ஸ் ஓகே. பட் ஆனால் இப்போ எனக்கு ஷூட் இல்லைன்னா வீட்டில் இருந்தேன்னா ஒரு ஹாஃப் டேக்கு மேலே ஐயோ சும்மாவே உட்காந்துருக்குமே அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு இது பெட்டராக இருக்குது. ஆமாம், என்னோடய ஃபேவரட் ஷோ வந்து இது தான். அண்டு அந்த அன்றைக்கி போனது வந்து அது early மார்னிங் வரைக்கும் ஷூட் போச்சு, நைட் ஸ்டார்ட் பண்ணி. பட் நீங்கள்லாம் வந்து டெலிகாஸ்ட்டில் பார்க்குறது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 50% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆன் செட் ஷூட் பண்ணும்போது ஓ மை காட், நான்லாம் சிரிச்சு எனக்கு செம்ம ஃபன்னாக இருந்தது. என்னோடய ஃபேவரேட் வந்து ராமரண்ணா தான். பட் அந்த பேஷன்ஸ் இருக்குல்ல, என்ன தான் கலாய்ச்சாலும் அதை பெருசாக எடுத்துக்காம ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அது ஜாலியாக இருந்தது அன்றைக்கி. ஆமாம், இந்த படம் பண்ணி வந்து 6 இயர்ஸ் இருக்கும். ஆமாம், இதுவும் நான் சீரியல்ஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணது வெரி பிகினிங். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷூட் வந்து பாண்டிச்சேரியில் போச்சு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சீரியஸாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. பிகாஸ் அது டப்பிங் கிடையாது, ப்ராம்ப்டிங் கிடையாது, டயலாக், அது வந்து லைவ். அது ஸோ அது எல்லாமே ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஒரு சின்ன கேப் விட்டாலும் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது சூப்பராக இருந்தது. தேங்க்யூ, அதை நோட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு சொன்னது. தேங்க்ஸ் லாட். ஆமாம், ஊட்டி வந்து என்னோடய செகண்ட் ஹோம் டவுன். அது வந்து எப்போவுமே என்னோடய ஃபேவரட் பிளேஸ். அண்ட் என்னோடய ஃப்ரெண்டும் அங்கே இருக்கா, ஃப்ரெண்டோட பாப்பாவும் அங்கே இருக்கா. அதனால் ஆல் டைம் ஃபேவரட். அது சீக்கிரம் வரணும், வருவேன். ஹாய் காவ்யா, குட் மார்னிங். ஆமாம், டைம் வந்து 10 மணி ஆச்சு. நீ ஸ்கூலுக்கு போகாமல் என்ன பண்ணிகிட்ருக்க? ஒழுங்கா ஸ்கூல் கல்வி போடி. எஸ், என்ன நடந்தாலும் திருப்பி கம்பேக் வரலாம். இட்ஸ் ஓகே, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம், சரியாயிடும். திவ்யா குட்டியா? ஓகே ஜிஞ்சு குட்டி, கம் சூன், கமிங் சூன். வாட்? நோ, ஐ எம் a pure non-vegetarian. எஸ். என்னது மேட்ரிமோனியா? தெரில, அது நான் இல்லை. மேபி அது ஃபேக் ப்ரொஃபைலாக இருக்கலாம், தெரியல. பட் நான் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. என்னோட கல்யாணத்தில் என்னை விட நீங்கள் எல்லோரும் ஏன் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க? ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொஷின் கேட்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ மேரேஜ், கமிட்டடாக, சிங்கிளாக, டேட் பண்ணுறீங்களா? ப்ளீஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக, ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஏதாவது பேசலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஷினை அவாய்ட் பண்ணிவிடுங்க, பெட்டர். தேங்க்யூ. ஆமாம், இன்டர்வியூ இல்லை, பட் நான் எப்போவுமே அதான் சொல்கிறது. என்ன பிரச்சனைனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஓகே. எப்படி பிரச்சனையே வராமல் இருக்கும்? பிரச்சனை வரதான் செய்யும். நம்ம சும்மா இருந்தாலும் சும்மா இல்லாட்டாலும். அதனால வர்றது வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம். பி ஸ்ட்ராங் லைக் மீ. யா, ஆக்சுவலி நான் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு இல்லை ஏதாவது பேடாக ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது நான் எப்போவுமே ஈஸியாக கடந்து போயிடுவேன். பெருசாக நான் வந்து மதிக்கவே மாட்டேன், பெருசாக மண்டையிலையும் ஏற்றிக்கவும் மாட்டேன். சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ எப்படி இந்த மாதிரி ஒரு கமெண்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு கொஷின் பண்ண முடியுது. இல்லை ஓகே, பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஓ மை காட், சாரி கோச். என் கோச் வந்து இப்படி Q&A செக்ஷனில் தான் என்னை கண்டுபிடிக்கணும்னு இருந்திருக்கு. கொஞ்சம் வேலையாகிட்டேன், அதனால தான் சீக்கிரம் ஜிம்முக்கு வந்துடுறேன். யா, 2 elder sister and 1 elder brother, and last me.